ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராணி சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 2ல் வந்து நம்ம முன்னாடி போட் எஸ்கேப் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் கிராணியும் கிராண்ட்பாவும் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். ஸோ வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். பெல் ஐக்கானை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு டக்குன்னு வரும். ஓகே, நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக உள்ளே போயிட்டு இது ஃபுல் கேம் ப்ளே தான். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? Day 1. எங்கே இருக்கேன்? இது டேய், திரும்ப ஏன்டா இங்கே போட்டிங்க? அடா பாவீங்களா? சரி, ஓகே போ. இங்கிலீஷ் எதுவுமே மாறல. கிரானைட் 1ல் பார்த்தா மாதிரி அதே அழுக்கு வீடு தான். ஆனால் நான் போட்டு அது இதெல்லாம் என்ன இது? கிளாஸ் ஃபியூஸு. இது ஹெலிகாப்டர் எஸ்கேப் தேவைப்படும் தான், எடுத்து வச்சுப்போம். ஓகே, இது அமுத்தி அவங்கள வர வச்சிரும். ஓகே, அமுத்தியாச்சு. டப்பு டப்புன்னு வாங்கப்பா, அப்பதான் போக முடியும். வேலை இருக்குது, தப்பிக்கணும். ஆமாம், எப்படி போகிறான் பேர்? ஏய் ஏடிங். இது மட்டும் வேகமாக போகுது. சை, என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இங்கே இருக்குது ஒன்றும் இல்லை. சை, ஐயோ சவுண்டு வர போட்டேனே. இது ஓப்பன் பண்ணி வச்சுப்போம், ஏன்னா இதுக்குள்ளே தான் வெப்பன் இருக்குது. ஓகேவா? எதுவும் இல்லை. டோர் லாக்கா? தேவையில்லாத பொருள். நான் ஃபஸ்ட்டு டோர் லாக் பார்த்தோன்னே நான் என்ன நினச்சேன்னா, இந்த டோர் எஸ்கேப் இருக்குல்ல, அதுக்கு தான் யூஸ் ஆகும்னு நினச்சேன். பட் இது காமன் திங் மாதிரி. ஸோ இப்போ நம்ம எதாவது சீக்ரெட்டாக பண்ணுறோன்னா அது கிராணி கிராண்ட்பா டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா இந்த டோர் லாக் போட்டு அதை பண்ணலாம். அவங்க வரமாட்டாங்க உள்ளே. ஓகே, கிராணி அப்படி போயிட்டா, கிராண்ட்பா மட்டும்தான் உள்ளே இருக்கான். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும். கிராணி எங்க இருக்கு? நீ எங்க இருந்தாலும் சொல்லு, நான் வந்துட்டு இருக்கேன். என்னடா இவன் கிராணி பின்னாடியே சுற்றின்னு இருக்கான்? இது கிராணியும் நான் சரியான மென்டலாக இருக்கும் போல. இது கிராணி வைப் பண்ணுறோங்க. இப்போ ஓகே, வைப் முடிஞ்சிச்சு. இருக்கானா? ஓகே, இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருவானு. செயின் கட்டர். ஓகே, நல்லது தான். ஐயோ கிராணி. ஐயோ கிராண்ட்பா. கிராணி அவன் கீழே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் போலாமா? போலாம். டேய் செத்தடா இன்னைக்கு நீ. பாப்போம்டா டேய். என்ன போடுறாங்களா? ஆனால் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இங்க ஏதோ சத்தம் கேக்குதே. ஐயோ, என்ன கைஸ் இது? வெள்ளம் தானே, நம்ம எப்படி பண்ணுறது? ஐயோ கிராண்ட்பா வராங்க. கிராணி நான் கீழே எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆனா அவன் மேலதான் இருக்கான்னு நினைக்கிறேன். யாருமே கீழே இல்ல. அப்போ அவன் மேலதான் இருக்கான். கரெக்டா சொன்ன. டேய், என்னடா இப்படி பிளான் போடுறீங்க? அட போவீங்களா?
இப்போ பிளான் போடுங்கடா டேய், இப்போ பிளான் போடுங்கடா. என்கிட்ட வெப்பன் கீ இருக்குது. இப்போ போன மேட்ச்சில் தான் வெப்பன் எடுக்க முடியல, ஆனால் இந்த மேட்ச்சில் வெப்பன் எடுத்து ஃப்ரீ ஃபயரில் இருக்க மொத்த ஸ்கில்ஸையும் இங்கே இறக்குறேன்டா. வெப்பனுங்க 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 வெப்பன் வெப்பன் வெப்பன். ஓகே, உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஸோ வெப்பன் இருக்க இடத்துக்கு பொறுமையாக போவோம். ஏன்னா இல்லைனா அந்த கிராண்ட்பாவும் கிராணி வந்து பிடிச்சிருவாங்களே, அது அது அனாவசியம். ஓகேவா, நம்ம வந்து ஸ்லோவாகவே போவோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, தேவைப்பட்டா எடுத்துப்போம். ஓகே, இந்த லாக் எடுத்து விட்டு போவோம். இந்த இடத்துல கிராண்ட்பா வருவாங்க, பார்த்து தான் போகணும். போயிடலாமா? இந்த செவத்தை ஒட்டி பள்ளி மாதிரி போயிடுங்க, இல்லைன்னா ஆஹா ஐயோ கிளவி பார்த்துட்டா. ஐயோ கிளவுனா பார்த்துட்டான். I see you. ஐயோ 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ வெப்பனரா, கண்ணு கண்ணு. ஓகே, என் கையில் இப்போ வெப்பன் இருக்கு. டேய் மொட்டை தலையா, டேய் டேய் என்னடா மதிக்கம், என்னடா மதிக்கம், வாடா மொட்டை தலையா. ஏய் என்ன டா வாயில் வச்சுக்கோ போ. ஐயோ கைஸ் பார்த்தீங்களா, சொட்டை அப்படியே உருண்டுட்டு போச்சு கைஸ். இப்போ அவ்வளோ பவர்ரா மொட்டை, அவ்வளோ பவரு. சரி சாவி கொடு. ஏய் சாவி கொடுறா என் மொட்டை பையில. அப்படியே இரு. இந்த செக்யூரிட்டிக்கு முக்கியமான கீ இவன் கழுத்துலேயே தான் இருக்கும் இந்த கீ. ஆமாம்ப்பா, அவன் அப்படியே அந்த கழுத்தை விட்டு எடுக்கவே மாட்டான். ஹெலிகாப்டர் மேனுவலு, ஓகே சூப்பரு. இது இருந்தால் தான் ஹெலிகாப்டரே எடுக்க முடியும், இல்லைன்னா எங்கேயா கிராஷ் பண்ணி விட்டோன்னா அவ்வளோதான், அவ்வளோதான் ஜி. ஓகே, நீங்கள் போட்டு பொறுமையாக போகும். கன் எடுப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம பாத்ரூமுக்கு தான் போகிறோம். இந்த பாத்ரூமை குறை சொல்ல முடியாது, இது கிராணி 1ஓட இது மொக்கா பாத்ரூம் கிடையாது. இங்கே ஹெலிகாப்டரு கீயும் இருக்குது. ஓகே சூப்பர். இது வந்து கிராணி 1ஓட இது மொக்கா பாத்ரூம் கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு நீட்டான பாத்ரூம் தான். நல்லா கிளவை வந்து நல்லா தான் வச்சுருக்குறான். இந்த கிளவி வந்து சொல்லவே தேவையில்ல, அவள் பல்லு மாதிரி அவள் வீடும் இருக்கும். ஆனால் சொன்னால் சொல்லினே போகலாம். சரியான அந்த பல்லை எப்போ தான் கழுவாலோ. சரி, எப்பயாச்சும் தண்ணி ஊற்றி பார்த்துருக்கியா அதில் நாரோண்டே. சை, இந்த வாயன் நாரவை அது இல்லை வந்து எதாவது ஒரு இது போனால் சிக்குமா. இதில் கிராணின்னு பேர். பெரிய ஆளா நீன்னு? ஏய் பெரிய ஆளான்னு கேட்குறேன். சேஃப்டி என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி, அதான் கேட்குறேன், பெரிய ஆளா நீ? அச்சுரியாண்ணா? ஐயோ அச்சுருவாளோ. ராணி மாட்டினா அவள் தாங்க ராணி உன்ன. நீ வந்து கையில கட்ச செத்தடா. ஐயோ ரொம்ப கிராணி வெறுப்பேத்தி விட்டோமோ. ஐயோ ஐயோ கண்ணி என்கிட்ட இருக்குது இப்போ. ஐயோ ஆனால் வெளில போகிறது பயமாக இருக்கே. கைஸ் தான் கைஸ், வெளில போவோமா வேணாமா? எப்படி நீங்கள் சொல்லுங்கள். தானே நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? சரி, நீங்கள் சொல்லனாலும் நான் வெளில போய் தான் ஆகணும். ஓகேவா? பயமாக இருக்கேண்ணா. நீ வந்து சொல் வெப்பன் ஓ இதுவா?
எங்கே போய் வச்சுருக்காங்க பாருங்கள். வெளிப்படையே வச்சா கூட பரவாயில்ல. புதுசாக வரவங்களாம் எப்படா எடுப்பான் வைப்பேன். சை ஐயோ நானி வந்துட்டாலே. மேலே போயிடலாமா? ஓகே மேலே போயிடலாம். ஓகே இந்த வழியாக மேலே போயிடலாம். நான் ரீலாட் பண்ணுறா. இப்போ சொல்கிறா கனியா. மொட்டை வந்துட்டான். சரி ஒரு 3 பஸ்ஸு போட்டு தள்ளிடுறேன். அப்புறம் அவளை போட்டு தள்ளுறேன். எங்கடாவ சொல்கிறா. வா. ஏய் வாங்கு. நான் முட்டிலே வாங்கினியா? நான் வசனமாக பேசுகிற. அவள் தான் பார்த்துக்கோ. ஓகே இப்போ நம்ம வந்து ஓகே இப்போ மேலே போவோம். இந்த கன்னுக்கு ஒரு வேலை இருக்குது மேலே. ஓகேவா? ஓகே ஓகே இந்த டோரில் எதுவும் இருக்க மாதிரி இல்லை. சரி இருந்தாலும் வந்து இந்த கன்னுக்கு இங்கே வந்து வேலை இருக்குது. ஸோ இங்கேயே போட்டு வைப்போம். ஸோ இந்த மிஸ்ஸிங் ஃபோட்டோ பீஸ்லாம் இப்போ எடுத்துனாலும் அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இது கேஸ்லின் வேணும். இது 2 மட்டும் எடுத்துகிட்டு வரோம். இப்போது மிஸ்ஸிங் ஃபோட்டோ பீஸு கேஸ்லின்னு. ஸோ இங்கே இருக்க கரெக்ட் தான். நான் வந்து இங்கே என்ன யோசிச்சு வச்சுருந்தேன்னா இங்கே கண்டிப்பாக கேஸ்லின் இருக்கும்னு யோசிச்சு வச்சேன். அதே மாதிரி கேஸ்லின் இருக்குது. ஓகே இதை திருப்பி இங்கே போட்டுடலாம். ஏன் இங்கே போடுறேன்னா இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஸோ இந்த இதெல்லாம் வந்து திடீர்னு அங்கே போய் எடுத்துன்னு போக முடியாது. ஓகேவா? இது வந்து மிஸ்ஸிங் பீஸ் தான். இந்த சொட்டைகள் பீஸ் தான். ஓகேவா? இதுக்கு வச்சாதான் இந்த டோரே ஓப்பன் ஆகும். சீக்ரெட் டோர் மாதிரி இது ஒரு டோரு, அது ஒரு டோரு, இன்னொரு டோர் வேறு இருக்குது. ஆனால் அது எப்படி ஓப்பன் பண்ணுறது? கிளாஸ் ஃபியூஸ் வச்சு. ஓகே அந்த டோர் கிளாஸ் ஃபியூஸ் வச்சு, அதாவது கிளாஸ் ஃபியூஸ் வச்சு ஓப்பன் பண்ணோம். இன்றைக்கி நான் வாய் ஒரே உளருது. அது ஏன்னா அது ஒரு சீக்ரெட் இது மாதிரி வழி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே போனோன்னா நம்ம டப்புன்னு விழுந்துருவோம். ஓகேவா? அதனால தான் அந்த கிளாஸ் ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பார்ட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து மேலே போயிடலாம். தேர்ட் பார்ட் எங்கே இருக்கும்னு எனக்கு தெரியல இப்போது. ஸோ அப்படியே தேடி போயிட்டு இருப்போம். ஏதோ ஒரு ஐடியா வந்ததுன்னா டப்புன்னு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகேவா? ஓகே இப்போ தேர்ட் பீஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஓகே கீழே போமா? கீழே போ. ஏன்னா தேர்ட் பீஸ் கீழே போய் இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த கிராண்ட்பா அப்படி போடுறோன்னா ஓகே எனக்கு தெரிஞ்ச அதுக்குள்ளே தான் தேர்ட் பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மான்ஸ்டர் இது இருக்குல்ல அதுக்குள்ளே தான் தேர்ட் பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ கிளவி இருக்காளான்னு தெரில. நல்லா ஓடுவோம். கிளவி இருந்தானா பரவாயில்ல. இங்கே குஞ்சு போயிட்டு. ஓகே நான் நினச்ச மாதிரி தேர்ட் பீஸ் இங்கே தான் இருக்குது. அப்போனா நம்ம போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடுவோம். இன்னொன்றும் இருக்குல்ல. ஆமாம் எஸ்கேப் ஆகிடுவோம். ஓகே கிராணியும் கிராண்ட்பாவும் இப்படி கீழே தான் சுற்றிட்டுருக்காங்க. ஸோ மேலே இல்லை அவங்க. ஆஹா நான் மேலே இல்லையா? இங்கே தான்டா இருக்கேன். நீ வருவன் காத்திருந்தா. வெளில வாடா வெளில. வரமாட்டேன். சாரி கிராணி வரமாட்டேன். இந்த தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன். போ. அது மன்னிச்சு விட்றியா? இப்போ மட்டும் என் கையில் கன்னுன்னு வச்சுக்கோ. சொட்ட மண்டையிலே பட்டால்னு சுட்டு. ஐயோ ஓகே சொட்ட மண்டையிலே பட்டால்னு சுட்டிருப்பேன். அவள் தான் கரெக்டாக இருந்துக்கோ. ஓய்ஸ் மேலே போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த இன்னொரு விஷயம் இருக்குது நான் காட்டுறேன். ஓகேவா? இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ வந்து கீழே போயிட்டு ஆமாம் நான் எதுக்கு இப்போ கீழே வந்தேன்? கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துக்கிட்டேன். திரும்ப மேலே போகிறோம்.
ஓகேவா? ஓகே. கிளாஸ் ஃபியூஸ் வந்து அப்படியே கையோடு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு கிளாஸ் ஃபியூஸை இங்கே போட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ வந்து அந்த கன்று எடுத்துருவோம். கன்று எடுத்துட்டு இப்போ வந்து லோடடாக தான் இருக்குது புல்லட்ஸு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆல்சோ ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். நீங்கள் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இது யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இது ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணாமல் இருந்தால் இது யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்குல்ல, இது வந்து எவ்வளோனா அழுத்திக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா. ஓகேவா? அழுத்திட்டு எவ்வளோ நாள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கை முடிக்கணும். ஓகேவா? இந்த வந்து டோரை ஓப்பன் பண்ணால் தான் இந்த புல்லட்ஸ் வந்து பட்டன் இருக்கும், அதெல்லாம் எவ்வளோனா அழுத்திக்கலாம். அழுத்திட்டு இந்த புல்லட்ஸ்லாம் எடுத்துகிட்டு லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு அன்லிமிட்டெட் புல்லட்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு வெளில போயிட்டு அப்புறம் வந்து இல்லை எனக்கு ஒரு காரியம் ஆகணும். கிராணியும் கிராண்ட்பாவும் ஃபார் த லாஸ்ட் டைம் சுட்டுட்டு வந்துடுறேன். கிராணி, கிராண்ட்பா எங்கே இருக்கீங்க? உங்களை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. நீங்கள் தானே என்னை வந்து எடுத்து வளர்த்தீங்க. நான் உங்கள் உண்மையான பேர் தான். எது? நான் உன் பேரனா? நான் உன் பேரனா? எங்க உன் புருஷன் எங்க? வர சொல்லு. வாங்கடா புருஷன் சார், போங்க சார். பறந்து போய் விடா டேய். என்ன அவள் தான் குத்திரான் பார்த்துக்கோ. வாயப்பாரு. என்னடா இது? கிளவா போயிட்டு வரேன். என்னடா இது மைக்கேல் ஜாக்சன் போஸு? பின்னாடி ஒரு கை. என்னடா இது கைஸ்? இங்கே பாருங்க கைஸ், மைக்கேல் ஜாக்சன் போஸ். என்னடா இது கைஸ்? பாருங்க கைஸ், மைக்கேல் ஜாக்சன் போஸு. என்னடா இது? ஓகே, அவன் மறந்து போயிட்டான். ஸோ இப்போ நம்ம கிளம்புவோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம்? கிளாஸ் ஃபியூஸ் எடுத்து போடணும். ஓகேவா? போயிட்டு கிளாஸ் ஃபியூஸ் எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து வெளில போய்டுவோம். ஓகே கைஸ், நாளைக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான். இன்றைக்கி வந்து என்ன டே? இன்றைக்கி 22. ஆனால் நான் இது 23க்கு போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? இதை 23க்கு போஸ்ட் பண்ணோன்னே 24க்கு வந்து நான் வந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறோம் இப்போது. ஏன்னா நேற்று தான் தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இன்னும் இதுவாக தான் இருக்குது. ஓகேவா? டுமில். ஓகே கைஸ், ஹாப்பி தீபாவளி கைஸ். லாஸ்ட் வெடி போ. ஓகே ஓகே, இதை ஓப்பன் பண்ணி விட்டு கொடுங்கப்பா. ஃபஸ்ட்டு கேஸ் லைன் கொடுங்க. இதோ பாருங்கள் கைஸ், பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்கிறேன் இது பிரம்மாண்டமான ஒரு ஹெலிகாப்டர் இந்த மொட்டை தலையை வச்சுருக்கான். ஆனால் இதில் இன்னைக்கு தப்பிக்க போகிறோம். அந்த மொட்டை தலையை வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம வச்சுருக்க போகிறோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு போட் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஹெலிகாப்டர் வரப்போகுது. ஓகே, இப்போது இந்த டக் டேப் எதுக்குன்னா, இங்கே ஒரு இது உடஞ்சிருக்குல்ல, இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்படி என்னடா டே இதெல்லாம் நியாயமாக இருக்காடே? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சமாக நியாயமாக பண்ணுங்கண்ணா டேய். சரி, எல்லாரையும் கும்பிட்டு போவோம். கடவுளே, ஸ்டார்ட் ஆயிடு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னாச்சு?
என்ன ஆகுது? ஓ ஓ டேக் ஆஃப் ஆகுது. ஓ ஹை கிராணி, என் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போறான். ஹெலிகாப்டர்! ஏன்டா தப்பிச்சுக்கிட்டே இருக்க? தி எண்ட்.